சிக்கான இடியப்பத்தை சிக்கல் இல்லாமல் ஆவிக்கணும்னு சொன்னேன். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இடியப்பம் மென்மையாகவும் சுவையாகவும் வரும். நாங்கள் இன்றைக்கு வெள்ளை அரிசி மாவெல்லாம் இடியப்பம் வைக்க போகிறோம். அரிசி மாவை எடுத்துட்டு நாங்கள் அதோட உப்பை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ சுடுதண்ணி விட்டு குழைக்க போகிறோம். சுடுதண்ணின்னு சொன்னால் ஆகலும் கொதி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆகலும் சூடும் இல்லாமல் இருக்கக்கூடாது, இளஞ்சூட்டு தன்மையாக இருக்கணும். நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு குழைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குழைக்கிறது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழைக்கிற இப்படியான அகப்ப காம்பு அல்லது ஒரு தடியை பாவிச்சிங்கன்னு சொன்னால் குழைக்கிறது ஈஸியாக இருக்கும். கையிலையும் சூடுபடாது. எப்போவுமே தண்ணியை அளவளவாக விட்டு கொள்ளுங்க. அப்படின்றக்க உங்களோட பதம் வந்து பிழைக்காமல் வரும். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு எல்லாம் குழஞ்சி வந்தோடனே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. பதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டியும் ஒட்டா மாதிரி வந்துன்னு சொன்னாலே உங்களோட பதம் வந்து சரியாக இருக்குன்ற அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கையில் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி இருக்குது. இப்போ இடியப்பமாக வந்து வடிவாக குழப்பட்டுடுது. இப்படி குழச்சிங்கன்னு சொன்னால் இடியப்பம் பிழைக்காது. சுடுதண்ணி தான் முக்கியம். நீங்கள் இளஞ்சூட்டு தண்ணியை கட்டாயம் விட்டுக்கொள்ளணும். இப்போ சுகமாக புழிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலும் சாஃப்டாகவே இருக்கும். கட்டாயம் இடியப்பம் வந்து எல்லாருக்குமே புளிய தெரிஞ்சிருக்கணும், அவிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் நோய்வாய்ப்படுற காலங்களில் மிக பிரதானமான உணவு இடியப்பம் தான். வெளிநாட்டில் வசிக்கிறீங்கன்னு சொன்னால் கணவன்மார்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மனைவிக்கு 7ஆம் வார காலங்களில் நோய்வாய்ப்படுற காலங்களில் நீங்கள் கட்டாயம் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகமாக எல்லா இடியப்பத்தையும் புழிஞ்சிட்டேன். இப்போ நாங்கள் ரைஸ் குக்கர்லாம் அவிக்க போகிறோம். தண்ணியை ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டோம். எனவே எங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். கொதிக்காத தண்ணின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுக்கும். எனவே நீங்கள் இடியப்பம் புளிய ஆரம்பிக்கையே தண்ணியை கொதிக்க வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் உங்களோட கையாலேயே நல்ல ஒரு மென்மையான சொஃப்டான இடியப்பத்தை அவிச்சிடலாம். மறுபடியும் கையில் சூடுபடாமல் இருக்கிற ஒரு முள்ளு கரண்டியை பாவிச்சு மெதுவாக இறக்கிடுங்க. நீங்களே உங்களோட கையால் இடியப்பத்தை அவிச்சு பரிமாறக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.